ஒரு நாள் என் நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அந்த மாரி அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாரி நான் டி நகர் இன்னைக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன புடிச்சு எனக்கு இந்த மாரி ஃபைன் போட்டாங்க அப்டின்னேன். ஸோ நான் கேட்டேன், "ஏன் என்ன ஹெல்மெட் இல்ல இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ரேட்டு லைசென்ஸ் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு?" அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட எல்லாம் நான் ஹெல்மெட் போட்டு தான் போயிருந்தேன். லைசென்ஸ் ஏட்ட இருந்துச்சு, இன்சூரன்ஸ் பேப்பர் இருந்துச்சு, எல்லா பேப்பரும் கரெக்ட்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபைன் போட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி இது வந்து ஒன் வே. நீங்க வந்து இந்த ரூட்ல வந்து தவறா வந்துருக்கீங்க. அதனால ஃபைன் போடுறேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து என் நண்பர் என்ன சொன்னார்னா, எனக்கு உண்மையாலுமே இது வந்து ஒன் வே எனக்கு தெரியாது சார். ஆக்சுவலா நீங்க வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அப்போ இல்லைங்க அது பண்ண முடியாது. ஃபைன் போட்டாகணும்னு ஃபைன் போட்டு கட்டிட்டாரு. அவர் என்ட்ட கேட்டார், இந்த மாரி இருக்கா? இந்த மாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அப்போ ஏன் ஃபைன் போட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், "இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ்" அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. அதான் நம்ம சட்டத்தில் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா, எனக்கு சட்டம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசன் ஆன நம்ம வந்து எல்லா சட்டத்தை பற்றின எல்லா தகவலும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து சட்டம் தெரியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. அதற்கான ரெமெடிஸ் வந்து அவங்க நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சட்ட சம்பந்தமான தகவல்கள் நம்ம இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.